ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. 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 அப்படியே பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கடந்த வாரம் நமக்கு நிறைய பேர் பண்டிகை, நிறைய பேர் காலையில் எல்லாம் ஊருக்கு பிரயாணங்கள் எல்லாருக்கும் தேவன் நம்ம கிருபை பாதுகாத்தார். சில பேருடைய ஸ்தோத்திரம் தேவன் கிருபை பாதுகாத்தார். கர்த்தர் நல்லா கொடுத்திருக்கிறார். சத்துவம் சத்து கொடுத்தார். நமக்கே முடியாது, இது எப்படி ஆகும், போய் வர முடியுமா, ஏன்னா அவங்க யோசனை பண்ணியிருந்தாலும் கூட தேவன் நம்மை கத்தை பலப்படுத்தினார். மேல மாற்றுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரம் தொடர்ந்து அந்த நம்மளுடைய மாசத்தினுடைய வாக்கு தத்துவமாய் கொடுக்கப்பட்ட வசனம் என்னது? ஆபத்து 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை, ஆபத்து 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி நம்ம பிரேசனத்தை நம்ம பார்க்க வந்து வருகிறோம். நான் பிரேசன முதல் வசனம் முதல்ல வாசிப்போம். 3:19. ஆபத்து 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்ன நடக்க பண்ண. கர்த்தரினுடைய பலன், தேவனாய கர்த்தர் உனக்கு எனக்கு பலனா இருக்கும் பொழுது அவர் உயரமான ஸ்தலங்களில் ஏறி நடக்க பண்ண பலவராக இருக்கிறார். நம்ம பொதுவாகவே நம்ம உயரமான இடத்தை பார்த்தா சொல்லுங்க, ஒரு உயரமான இடத்தை பார்த்து கீழ் நம்ம இருக்கிறோம். எப்படி பார்த்தா, ஐயோ சாமி, நாங்க வயநாடு ஒரு முறை போனோம். வயநாடு போகும் பொழுது பயங்கரமான மலை, அதுல ஏறி 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 மக்கள் போயிட்டே இருக்கிறாங்க. எனக்கு உள்ளபடி போன பாதிக்கு மேல போயிட்டேன், என்னால போக முடியல. பேசுறாங்க, பயந்துட்டு ஆகாதப்பா, திடீர்னு தலை சுத்தி, சாப்பாடு வேற இல்ல, தலை சுத்தி அங்க படுத்து நடக்கணும். அதனால ரிட்டர்ன் பேரா வந்துட்டேன். இவங்கெல்லாம் பாதி பேரு, அதே பாதி பேரும் போனாங்க, 2 பேரும் மேல ஏறி போனாங்க. காரணம் என்னன்னா, உயரமான ஸ்தலத்தை பார்த்தா நமக்கு பயம் வருகிறது. ஆனா கர்த்தருடைய கிருபை இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பலன் இருக்கும் பொழுது, இது முடியாது, இது ஆகாது, இது நடக்காதுன்னு சொல்லுகிற அநேக காரியங்களை பேசலாம். தேவனுடைய பலன் கொடுக்கும் பொழுது என்ன பண்ண முடியும்? கர்த்தரை நடப்பிக்க இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால நமக்கு பேசலாம். இந்த பலன் கடந்த வாரம் பார்த்தோம். நம்ம பலன் கர்த்தர் ஸ்தோத்திரம் எப்படி வருதுன்னு சொல்லி தேவ பலனை பார்த்தோம். இந்த பலன் எங்கெல்லாம் கிடைக்குது, எங்க இருக்குது, எப்படி கிடைக்கும், இந்த பலத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த பலன் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில 2 பலன், ஆவிக்குரிய பலன் இருக்குது, சரீர பலன் இல்லையா? சரீர பலன் வேணும், என்ன பண்ணுவோம் நம்ம? சரீர பலன் என்ன பண்ணுவோம்? 3 நேரம் உபவாசம் இருக்குமா? சரீர பலன் என்ன பண்ணுவோம்? நம்ம நல்லா சாப்பிடுவோம். கறியும் மீனும் மட்டனும் சிக்கனும் போட்டு பேச முடிந்தா என்ன கிடைக்கிற ஓடுறது பறக்கிறது எல்லாம் சாப்பிடுவேன். ஜாலியா கழிச்சல நாட்டுல அவ்வளவு ஒரு நல்ல சாப்பாடுனால பலம். அப்ப தேவ ஜனங்கள் சரீரத்தை உருவாக்குவது, சரீரத்தை பலப்படுத்த பாருங்க. இந்த ஜிம்னாஸ்டிக் போறவங்க, இந்த உலக அழகு சொல்றாங்க, உலக மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் மதுரை சொல்றாங்கல்ல, மிஸ்டர் சொன்னவங்க அந்த பலம் அப்படியே தூக்கி நிக்கிறது, சரீரம் அப்படி நிக்குது. இதெல்லாம் என்னன்னா, இந்த சரீரத்தை என்ன பண்றாங்க? பலப்படுத்துகிறார்கள். அதுக்கு ஆகாரங்கள். ஐயோ, நான் ஒரு அந்த நீரானவளே நீர் ஒரு முறை பாக்குறப்ப அவங்க சாப்பாடு ஆச்சரியமா இருக்குது. மொத்தம் 3 கிலோ சாப்பிடுறாங்க மட்டனை. 3 பீஸ் சாப்பிட்டு தருது நமக்கு. 3 கிலோ சாப்பிடுறாங்க. ஆச்சரியம். ஆம்லெட் போடுறான், பட்டு 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 போட்டுட்டே இருக்கிறான். ஆனா பழக்கம் உனக்கு ஆளை பார்த்தா குண்டனை ஒண்ணு இல்லை. அப்ப சரீரத்தை மேன்மைப்படுத்துவது, சரீரத்தை பலப்படுத்துவதற்கு அவன் சொல்லுகிற காரியங்கள் அநேக உலகத்தினுடைய காரியங்கள் சாப்பிடுகிறார்கள். ஆனா இது ஆத்மாவில, இந்த ஆவி ஆத்ம சரீரம் இல்லையா, இந்த சரீரத்துல பலப்படுத்த முடியும். நம்மள கை பல சாப்பிட்டா இன்னைக்கு பாருங்க ஒண்ணுல இப்படி எல்லாரும் குஸ்தியான ஆகாரம் அசைச்சது இல்லையா? தானியேலுக்கு தயவாய் கர்த்தர் சொன்னது, ஆண்டு சமூகத்துல மேன்மேல் ஆகாரத்தை கொடுத்து கறியும் மீனும் போரும் அப்படியே நல்லா உச்சிதமான பிரார்த்தனை கொடுத்து நல்ல புஷ்டியா எப்படி உங்களுக்கு ராஜ்யம் எப்படி இருக்கணும்? நம்மள மாதிரி சொங்கியா கொண்டு போன நான் ராஜாவில இருக்கக்கூடாது. அப்ப நல்லா பாக்குறது புஷ்டியா இருக்கணும். அப்படிங்கிற என்ன பண்ணாங்க? ராஜாவோட சாப்பாட்டை எடுத்து கொடுத்தாங்க தானியேலுக்கு. ஆனா தானியேல் என்ன பண்றாரு? வேணாம். அப்ப அப்படி பலத்தை உருவாக்க வேணாம், சரி அப்படி பலப்படுத்த. ஆனா ஒரு காரியம், ஆத்மாவோட பலன் வேண்டும் இல்லையா?
நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ இப்படி இருக்கிறவங்கள பார்த்துருக்காங்க, இப்படி இருக்கிறவங்க முன்னாங்கல்ல, நல்ல புஷ்டியா இருக்கல்ல, புதிய பலமா இருக்கல்ல, அவன் உள்ளத்துல ஒரு ஆத்மாவில பழம் குடிச்சு வச்சுக்க, அவன் சரீரம் ஒண்ணுதான் போகும். அவனோட சரீரத்தினுடைய பலம் தெரியவே தெரியாது, எப்படியுமே தெரியாது. எவ்வளவு ட்ரை பண்ணுவோம். முக்கியமான காரியம் ஆத்மாவோட பலம். தேவனுடைய குடும்பத்துக்கு, தேவனுடைய பிள்ளைக்கு ஆத்மாவோட பலம் நிலையா ஸ்தோத்திரம். ஆண்டவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதனால கர்த்தர் சொன்னார், பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாழினை கட்டினான். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாழினை கட்டினீ. பலவீனன் என்று கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? தள்ளிவிட மாட்டார். சரீரத்து பலவீனமா இருக்கலாம், வியாதிஸ்து பலவீனமா இருக்கலாம், எதுவும் பலவீனமா இருக்கிற ரொம்ப ஒரு சீப், ரொம்ப ஒரு அப்பமா நினைக்கிறாங்க, அது ஒண்ணு என்ன பண்ண மாட்டாராம்? கர்த்தர் தள்ளிவிட மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு வருஷத்துல நம்ம வாசிக்க சரி. ஏன்னா நான் சொன்ன காரியம், எப்படிப்பட்ட பலவானத்தின் ஆத்மாவில பலன் புரியும் போகும் பொழுது அவன் என்ன பண்ணுகிறான்? மிகவும் சோர்ந்து போற காணப்படுகிறான். என்ன போப்பா, எங்க வாப்பா சாப்பிட மனசு இல்லைங்க, பாப்பா பிரியாணி சாப்பிடலாம், இன்னும் அது சாப்பிட மனசு இல்ல, ஏதோ ஒரு உள்ளத்துல தோணுது. காரணம் அவன் ஆத்மாவோட பலன் இல்ல, ஏதோ சோர்ந்து போகிற அனுபவம். முக்கியமான காரியம் ஆத்மா உற்சாகம் இருக்கிற பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதம் புஸ்தகம் 94 சங்கீதம் 19 வசனத்தை வாசிக்கிறார். ஸ்தோத்திரம். சங்கீதம் புஸ்தகம் 94 அதிகாரம் 19 வசனம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 94:19 வாசிக்கும் பொழுது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில், பயங்கரமான விசாரங்கள், நிறைய சிந்தனை, என்ன நடக்குது. ஒரு சின்ன காரியத்தை எடுத்துவோம். நீ நைட்டு படுக்கிற ஒரு சின்ன காரியத்தை எடுத்து ஜஸ்ட் திங்க் பண்ணி படுத்துற தூங்கிடுவீங்களா? தூக்கம் வருமா? நிறைய பிரச்சனை. ஐயோ இது எப்படி ஆகும், ஐயோ முடிஞ்சு அப்படி கர்த்தர் சித்தமா ஒரு செகண்ட் முடிச்சுவாரு. ஆனா நம்ம பெருசா திங்க் பண்ணுவோம், அது அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், இப்படி ஆகும், இது நடந்துரும், அது நடந்துரும், இப்படி என்ன பண்ணி வாழ்க்கை இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும். பயம். ஏன் வசனம் வந்து என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகிருக்கிறது. நிறைய விசாரங்கள், எனக்கு சிந்திக்கிறது தெரியல, பயங்கரமான கஷ்டம், பயங்கர போராட்டம், என்ன நடக்குது தெரியல. அவன் சொல்லுகிறார், உம்முடைய ஆறுதலின் ஆத்மாவை தேர்ந்தெடுத்து தேவச்சனக தேவனுடைய கர்த்தருடைய ஆறுதல் வார்த்தை பயப்படாதே. என்ன ஆறுதல் வார்த்தை? என்ன சொல்லுங்க. கர்த்தருடைய வருகிற ஆறுதல் வார்த்தை என்ன? ஆகாரம் பயந்து கிடக்கிறார். ஆகார் தன் பிள்ளை மறித்து விடுவான்னு தெரியல. தண்ணி இல்ல, பிள்ளை தண்ணி இல்ல. ஆகாரம் இருக்கிற இடம் இருக்குது வனாந்திரம் இல்லையா? வனாந்திரம் தண்ணி இருக்கிற இல்ல தெரியாது, தண்ணியே இல்ல, வனாந்திரத்தை ஒண்ணுமே இல்ல. தன் பிள்ளை சாவதை பார்க்க கூடாதபடி தூரந்து உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாள். ஆனால் பிள்ளையும் அழுகிறது, தன் தாயும் அழுகிறார். பிள்ளை அழுகிறது, தாகத்தை அழுகிறது, தாய் அழுகிறார், தன் பிள்ளை சாகுது என்று நான் பார்க்க கூட அழுகிறார். ஆனால் பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இல்லையா? பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் விசாரங்களை கேட்டு கர்த்தர் இறங்கி, ஆகாரே எழுந்து உன் பிள்ளை கையில் பிடி, எழுந்து போ என்று சொல்லுகிறார். அங்க நீரூற்றை காண கிருபை செய்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அப்ப என்ன சொல்ல? விசாரங்கள் பெருகும் பொழுது, வேதனைகள் பெருகும் பொழுது, பாடங்கள் பெருகும் பொழுது, நான் எப்படி சகிக்க முடியும், இந்த பாடலுக்கு எப்படி ஆகும் என்று சொல்லி விசாரங்களால அழுது கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் பேசுகிற வார்த்தையா உன்னை பலப்படுத்தும். அல்லேலூயா. உன் தேவனாய கர்த்தர் சொன்ன வார்த்தை உன்னை பலப்படுத்தும். ஒரு வார்த்தை போதும் பேச சொல்லும்போது, அந்த ஒரு வார்த்தை பேசணும் போதும். ஒரே ஒரு வார்த்தை பேசலாம். ஆகாருக்கு பேசின ஆண்டவர் தான் சாராளோடு பேசியிருக்கிறார். சாரா நெந்திலே மாற்றிருக்கிறார். அண்ணாரோடு கர்த்தர் பேசுற தேவன் ஸ்தோத்திரம். ஆகாரோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். இல்லையா? அப்ப தேவனாய கர்த்தர் உடைய விசாரங்களே ஏன் பேச? அண்ணா வந்து கண்டிப்பா அழுகிறார். அவருடைய விசாரங்கள் பெரியது, பயங்கர கஷ்டம். ஆத்மாவில பலன் இல்லை. புருஷன் நம்பி பார்த்தா, எலும்பத்தில் நம்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அவளுக்கு உள்ள வண்ணத்தில் வந்தது, இன்னைக்கு நம்பிக்கை ஒன்றுமில்லை, கர்த்தரிடத்துல போவோம். கர்த்தரிடத்துல ஒரு காரணம் அவர் சொல்லுகிறார். நான் என்ன சொல்றாரு? நான் கிளேசமுள்ள ஸ்திரீ, கிளேசமுள்ள மார்புள்ள ஸ்திரீ, விசாரணை ஸ்திரீ. நான்
மிகவும் கிளேசப்பட்டவன் இருக்கிறேன், வேதனைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறேன், என்ன அப்படி சொல்லாதீங்க ஆண்டவரே, என்ன ஒரு விஷயம் தயவு கூட சொல்லாதீங்க சொல்லி தேவஸ்தனை இன்னும் கண்ணீரோடு கூட கண்ணீர் இருந்து ஊற்றி விடுகிறார். ஊற்றுப்படுது கத்தன் இருந்து பார்க்கிறார். இல்லையா, அவள் தேற்றப்படுகிறாள். வசனம் சொல்லுது, அதுக்கு பின்பதாக அவள் துக்க முகத்தோடு இருந்திருக்கிறேன். இல்லையா, ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்க சொன்ன தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உன்னுடைய ஆறுதலின் ஆத்துமை தேர்ந்தது. அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுது? ஆறுதலான வார்த்தை, 4 வார்த்தை சொல்லுங்க. சொல்றோம்ல, ஒரு மனுஷனை பார்த்து, கஷ்டப்பட்ட மனுஷனை பார்த்து, யோ என்ன சொல்ல போயிட்டு ரொம்ப கஷ்டம், நீ உட்காந்து கூட அழுதுறியா? அழாதபடி கர்த்தர் சொல்லுகிறார், நீ நான் வார்த்தை ஆறுதலான வார்த்தை. ஆனா நீங்க வேதத்துக்கு வாசம் பார்த்து உங்களுக்கு தெரியும், இந்த ஆறுதலான வார்த்தை சொல்லுங்க. யோபு இவ்வளவு உபத்திரப்படுகிறான், இவ்வளவு வேதனைப்படுகிறான், தன் பிள்ளைகளை வந்து விட்டான், சொந்தங்களை சொத்து விட்டான், மனைவி தவிர மற்ற எல்லாம் ஆஸ்தி போய்விட்டது. மனைவி கேவலப்படுத்துகிறார். ஓகே, அந்த ஏன் வந்தாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆறுதல் வார்த்தை சொன்னாங்களா? ஆறுதலான 4 வார்த்தை சொன்னாங்களா? இல்ல, கர்த்தர் ஆறுதலான வார்த்தை சொல்லும் வரை அவள் வியாகுலப்பட்டு கொண்டிருந்தான், விசாரப்பட்டு கொண்டிருந்தான். ஆத்துமான பிடலாதபடி, ஐயோ பயங்கர வேதனை. ஆரம்ப நாட்டில் நினைத்து ஐயோ முந்தின சீர்ந்த நலமாயிருக்குமே, முந்தின சீர்ந்த எனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி வேதனைப்பட்டு ஆட்டது. அந்த நாட்கள தேவனுடைய ஊழியர்கள் தலை இருந்தது என்று சொல்லி அவன் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான் சொல்லி சொல்லுது. அப்ப சோதரப்ப ஆத்மாவில பலன் தேற்றம் என்று சொன்னார். ஆத்மாவில் தேற்றப்படும் வரை உனக்கு பலன் இல்லை என்று சொல்லி அர்த்தம் பேசுறார். அதே சங்கீதம் புஸ்தகம் 86 அதிகாரம் 4 வசனங்களை வாசிக்கலாம். பேசுறார். அல்லேலூயா. சங்கீதம் புஸ்தகம் 86:4 உமது அடியேனுடைய ஆத்துமா மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. கேட்கிற சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அந்த ஆத்மா குறித்து அவனுக்கு சங்கீதம் தான் அதிகம் பார்க்க முடியும். பேசலாம். சங்கீத ஆத்மாவோட பலன்ல அவர் சொல்லுகிறார், உமது அடியனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். எப்படி மகிழ்ச்சியாக்குறது? ஏன் மகிழ்ச்சி இல்ல? மகிழ்ச்சி ஆத்மால பலன் மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னா வசனம் சொல்லுது, மகிழ்ந்து சந்தோஷமானங்கள், எப்பொழுது சந்தோஷமானங்கள், மகிழ்ந்து உங்களுக்கு பலன், மகிழ்ச்சி இருப்பது உங்களுக்கு பலன். அப்ப கர்த்தர் சோத்திரம், கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு மகிழ்ச்சி இருப்பது பலன் உங்களுக்கு. அப்ப அந்த மகிழ்ச்சியை, அந்த சந்தோஷத்தை நீங்க சோத்திரம் பிசாசு என்ன பண்றான்? இருந்து கடினப்படுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறான். இவரு வாழ்க்கை அவ்வளவுதான், ஆகாது, நடக்காது, முடியாது, செய்ய முடியாது, அப்படி சொல்லி வேதனைப்படுத்தும் பொழுது வசனம் சொல்லுது, தேவ பிள்ளைகளே நான் சொல்லுகிற ஆண்டவரே, அடியோட ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவர். மகிழ்ச்சி எப்படி மகிழ்ச்சியாகணும்? ஆண்டவரே உம்மிடத்தில் ஆத்மா உயர்த்துகிறே. அடுத்த வருஷம் அப்படி எப்படி வெளிப்படுத்துவது? சங்கீதம் 119 28 பாருங்க, எப்படி மகிழ்ச்சியாக எப்படி வெளிப்படுது சொன்னா வசனம் சொல்லுது. 119 28 வசனம். சங்கீதம் 119 அதிகாரம் 28 வசனம். சஞ்சலத்தால் என் ஆத்மா கரைந்து போகிறது, உங்களுடைய வசனத்தின்படி என்னை இழுத்து நிறுத்து. அல்லேலூயா. நீ நிறைய பேரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தெய்வ குடும்பங்களே, யார் கர்த்தரோட வசனத்துக்காக நிற்கிறானோ, யார் ஒருத்தர் கர்த்தருக்கா நிக்கிற சொன்னாவே அவன் வசனத்துல தான் நிக்கிறான் அர்த்தம். யார் ஆசுவாதம் நிக்கிறவன், ஆசுவாதத்தை பார்க்கிறவன், ஆசுவாதம் நாடி ஓடுகிறவன் அழிந்து போவான்னு மாற்றுகிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிரதர் வினோத் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டு விட்டார். கடந்த நேற்று முதல் நாள் 5 மணி வீடு வைத்திருந்தது. அவன் பேசுற நல்ல ஒரு மனிதன் மாற்றுகிறது இல்லை. தேவனுக்கு பயப்பட மனசுதான். தேவனை ஆராதிக்கிற, அதாவது சரியான உபதேசத்தில் நிக்கல் சொன்னா, சரியான ஒரு ரட்சிப்பு அனுபவத்தில் நிக்கல் சொன்னா, தேவனை சார்ந்தோடு சொன்னா, பின்னாடி நாட்களை கர்த்தரை விட்டு போயிடுவாங்க. அது அடையாளம் வருது. நிறைய நான் பார்த்துட்டேன், அவரும் ஒரு அடையாளம். பேசலாம். அவ்வளவு கர்த்தர் சமூகத்துல, அவ்வளவு தேவனுக்காக நீ 7 மணிக்கு பேசுறா, டெய்லி ஒரு ஆராதனை சொன்னா 9 மணிக்கு 7 மணிக்கு அங்க இருப்பாரு. பயங்கர ஒயிட் ஃபேமிலி, பிள்ளைங்க எல்லாம் ஒயிட். நீ பாத்துறீங்க, ஃபேமிலி ஃபுல்லா ஒயிட்.
தேவனுக்கு இந்த பேச பயங்கரமான பிசாச போராட்டம் மந்தம் சூனியம் அது மத்தில கூட தேவனை பேச சோதம் அவன் நம்பினது பேச தேவத்தை அல்ல. நீ ஆராதிக்கிற கர்த்தரை முழுவிடத்தோடு ஆத்மாவில் ஆராதிக்கிற தேவஜன குடும்பங்களே, நீ உண்மையா சொன்ன, நீ உண்மையா கர்த்தரை நம்பு. மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, கர்த்தரே விடுதலை கொடுக்கிறதா கர்த்தர் சொன்னார். குமாரன் விடுதலைக்கினால் மெய்யான விடுதலை. இல்லையா? உன் தேவனாய கர்த்தரிடத்துல முழுசா பிடிச்சுக்கோ. நீ மனுஷன் பார்க்காத. அதான் மனுஷன் என் முகத்தை நோக்கி பாரு. என் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவார்கள். நம்ம ஆரம்ப நாட்கள்ல பிரதர் வினோக்கு மனைவி பிள்ளைகள் 4 பேரும் நான் சாட்சியோடு சொல்ல முடியும். நிச்சயமாகவே ஆரம்ப நாட்கள் ஊழியர்கள் ஆரம்ப நாட்கள்ல அவர்களுக்கு தேவன் செய்த நன்மைகளையும் தேவன் என்னை கொண்டு அவள் செய்த நன்மைகளையும் கர்த்தரோட வரங்கள் கிருபைகளையும் நினைத்து நான் பார்க்கிறேன். உண்மை ஆச்சரியம். என்னை ஆச்சரியப்பட வைத்த சில காரியங்கள் உண்டு, என்னை அதிசயப்பட வைத்த சில காரியங்கள் உண்டு. கர்த்தர் என்னோடு இருப்பு என்பது அநேக முறை வெளிப்படுத்தின காரியங்கள் உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாகட்டும். அப்ப தேவ சமூகத்துல இங்க வசனம் சொல்லுது, பிரைஸ் தி ஸ்தோத்திரம், சஞ்சலத்துல என் ஆத்துமா கரைந்து போகிறது. ஏன் சஞ்சலப்படுகிறோம்? கஷ்டம் தாங்க முடியதில்லை. நம்பன பிரதர், இந்த பாசம் நம்பன, இந்த ஊழியக்கார நம்பன, இந்த குடும்பத்தை நம்பன, நம்பிட்டேன். ஊழியக்காரன் தான், சபை தான், விசுவாசி தான், சொந்தக்காரன் தான், நம்பன. அது நம்பன உடனே பிரைஸ் தி ஸ்தோத்திரம். உங்களுக்கு நான் என்கிட்ட சொல்லிருக்கல, அதான் உங்களுக்கு மசாலம் இல்லைன்னா நீ தேவனுக்கு பேர் என்னங்க கிறிஸ்துவம் கேளுங்க. என்னங்க ஆண்டவர், என்னங்க பைபிள், என்னங்க சபை, என்னங்க சத்தியம் அப்படி கேள்வி கேட்பீங்க. இப்படி இருக்காரு அவரு, இப்படி பிரசங்கம் பண்றாரு, இப்படி இருக்காரு, இப்படி பிரசங்கம் பண்ண இப்படி செய்யறாரு. அவரை பார்க்கவும் அழைக்கல, அவரை பார்க்கவும் அழைக்கல. அவர் மூலமாய் ஆண்டவரை பார்க்கவும் அழைக்கிறார். அதை மட்டும் ஒரு விசுவாசம் கிடைச்சிட்டார். எத்தனை வருஷம் சரி ஒரு விசுவாசம் வெளிந்து போறாரு. இல்லையா? உன் அழைத்த தேவனாய கர்த்தரை சந்திக்கும் வரை, தேவன் சத்தமானால் உன் தேவனாய கர்த்தரை சந்திக்கும் வரை, பரலோகமாக இருக்கட்டும் இந்த பூமியா இருக்கட்டும், அதுவரை கர்த்தர் விட மாட்டார். இல்லையா? உனக்குள்ள எப்பொழுது வேங்காரை விட்டு வெளிந்து கொண்டிருக்கிற ஒரு அபியவாத அக்னி உனக்குள்ள இருக்கிற. யாரை பார்க்கணும், யாரை பார்க்கணும், எப்படி பார்க்கணும்? ஐயோ, தேவ சபையில கர்த்தர் எழுந்துடுவாருமே, அவருடைய மகிமையை பார்க்கணுமே, அந்த வல்லமையை பார்க்கணும், அபிஷேகத்தை பார்க்கணும், வரத்தமா எந்த ஆசை உனக்குள்ள இருந்தா யார் உனக்கு இப்படி வரும்? பிரச்சனை வரும். ஒருவேளை இந்த ஆசை உனக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே அது வேறு பிரைஸ் வீணான ஆசை கிடையாது, வீணான பிரச்சனை கிடையாது. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வசனம் சொல்லுது, சஞ்சலத்தின் ஆத்துமா கரைந்து போகிறது. பயங்கர கஷ்டம். நம்பி போன ரொம்ப விசுவாசம் போனாரு நல்லா. நான் சொல்லுவேன், நான் சொல்ல உண்மை சொல்ல கர்த்தருக்கு தெரியும். நான் எவ்வளவு பேர் தான் சரி, 500 பேருக்கு அதிகமா இருப்பாங்க. நான் ஊழியத்துல போயிருந்தா கூட பயங்கர சாப்பாடு போட்டு சில பேர் ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. வெறும் சாப்பாடு சோறு இந்த கதையில கூடாது. இந்த சாப்பாடாக்கி போட சோறாக்கி போட கத்தோட பார்க்க மாட்டாரு. அதெல்லாம் கிரியை நடக்க விரும்புவார். கிரியை கத்த பிரிவத இருக்கிறார். இறக்கும் நியாயத்துக்கு வரும், இறக்கும் பாராட்டு நியாயத்துக்கு நாட்கள் இறக்கும் எந்த பாராட்டு மாற்றம் இல்லை. ஆனா ஒரு காரியம், தேவனுக்கு ஒரு நேரத்தை தேவனுக்கு கொடுக்கணும். பேசலாம். நான் ஊழியக்காரனுக்கு நான் ஊழி செய்யறேன், சாப்பாடு உட்கார்ந்து இருக்கிறேன், சாப்பாடே போட்டுக்கணும். நான் சொன்னேன், நான் நிச்சயம் அவங்க வீட்டுக்கு தெரியும். வெறும் சாப்பாடு போடல, சோறாக்குறது, அது போட இது போடுறது, இது ஊழியமா? ஊழி செய்யலாம், ஆனா தேவனுக்கு நேரத்தை எங்க இருக்கணும்? தேவ சபையில் காத்து இருக்கணும். நான் நிறைய ஊழி செய்யறேன், 2 பகல் நம்ம ஊழி செய்யறேன். ஐயோ, அங்க போறேன், இங்க போறேன், இந்த ஊழியர் அப்படி பண்றேன், இப்படி பண்றேன். அதெல்லாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கத்த தெரியும். அதுக்கு உள்ள பலனை கத்தரோட எழுதி அப்படி இருக்கிறோம். அதுக்கு உள்ள பலனை இங்கிருந்து நீங்க திருநெல்வேலி போறீங்க, திருநெல்வேலி போய் ஒரு ஊழி செஞ்சு வந்துட்டீங்க, கத்தருக்கு கொடுத்தாரு. சொன்ன மாதிரி கொஞ்சம் பிரயாசப்பட்டாரு, கொஞ்சம் காய் கொடுத்தாரு, அவ்வளவுதான். ஆனா அதனால தேவனுடைய சபை நான் எப்படி வளர்ந்துருக்கிறேன் அதே தொடர்ந்து இப்படி செஞ்சதுன்னா அப்படி தெரியும். அப்படி போற பயங்கர பாஸ்டர், ஆமா ஸ்தோத்திரம் பாஸ்டர், அது பாட்டு இது பாட்டு கத்திர ஸ்தோத்திரம். லாஸ்ட் ஒரு ஜெபம் பண்ணி போயிட்டா கத்திரோட சோதனை கூட மாட்டாங்க. தேவனாய் கத்தரை சந்திக்க ஆயத்தப்படும், பயத்தோடு நடுக்கத்தோடு கத்தோடு ஆராதனை சொன்னார். எல்லாம் குடும்பம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த தேவனை ஆராதிக்கணும். பிள்ளைகள் உட்கார ஆராதி தேவன் அந்த பயம் உனக்கு இருக்கணும். தேவத்தில் பயம் இருக்கிறது. எப்படியாவது நடந்துவாரு. எப்படி சனிக்கிழமை வரணும், எப்படி வந்து ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு தேவ சமூகத்தை ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிட்டு கத்திர ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபத்துக்கு பிரைஸுக்கு கை பிடி ஜெபம் பண்ணிட்டா கத்திர கூட வந்துருவாரா? வரமாட்டாரு.
நான் தைரியமா மக்கள் சொல்லியிருப்பேன், தைரியம் சில நேரங்கள் கடிந்து பிடிச்சு ஜெபம் சொல்லியிருக்கிறேன். இது தவறான காரியம், தவறான காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஏன்னா அது போக 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 ஒரு காலகட்டத்துல எங்க வசிப்பங்க தெரியும்போது தேவனை தேடாதபடி மனுஷனை தேடுகிறார்கள். மனுஷன் முகம் கிடையாது. மனுஷனோட முகத்தை தேடுகிறவர்கள் வசனத்தோட கண்ணியை வர வேண்டும். மனுஷனுடைய முகத்தை தயவு பண்ண முகத்தை தரிசிக்கிறவர்கள் மனுஷன் முகதாட்சி பண்ணுகிறவர்கள். முகதாட்சி என்ன தெரியுமா? அப்படி பாத்துறீங்கல்ல, முகதாட்சி பண்ணுது. மனுஷன் முகதாட்சி பண்ண நடந்து தெரியுமா? கண்ணியை மாட்டி போறாங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்துல, தேவனாய கர்த்தர் சமூகத்துல சத்தில வருத்து வரும்படி ஏன் கரைந்து போகிறோம், ஏன் சோர்ந்து போகிறோம்னு சொன்னா, அப்ப அந்த சமயத்துல தான் நீ ஆண்டு சமத்தை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டு சமம் காத்திருக்கிறது பாருங்க. வேதனை வரும் பார்வை, ஐயோ நான் போகப்படுதுங்க, நான் எப்பயோ ஒரு மாறி வந்தேன், நான் போகும்போது ரொம்ப சந்தோஷமா சொல்லிருக்கோம். நிறைய அதான் ஆராதனை, அதான் ஆராதனை கர்த்தர் சந்திக்கிறோம். அதான் ஆராதனை. தேவஜனங்க தேவனுடைய வரும்போது வேதனை வரும், பாவத்தோட கஷ்டம் வந்து வருவோம். ஆனா போகும்போது கர்த்தருடைய வார்த்தையோட தேர்ந்தோம். ஐயோ அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, உனக்கா சொல்றாங்க, எழுதி வச்சுக்காங்களா? கர்த்தர் பேசுறாரு, எதுக்கும் சிலர் கர்த்தர் பேசுவாரு, எதுக்கு ஆச்சரியம் பேசுவாங்க. அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்துள்ளது சங்கடங்களின் ஆத்துமா கலைந்து போகிறது. டைம் என்ன பண்ண தெரியல. அங்க சொன்னாரு, வாசிப்பாத உம் வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். தேவச்சனங்களே, தேவ குடும்பங்களே, கரைந்து போகும் பொழுது, ஆத்மா கரைந்து போகும் பொழுது, ஆத்மா சோர்ந்து போகும் பொழுது, ஆத்மா பழலாக போடும் பொழுது, ஆத்மா திருட்டு போகும் பொழுது பேசலாம். நிறுத்துவதற்கு ஒரு மனிதனால முடியாது, ஒரு சக்தி கொண்டு முடியாது, பலத்தை கொண்டு முடியாது, ஒன்றே கொண்டுதான் அவருடைய வசனத்தை கொண்டு. அல்லேலூயா. அதெல்லாம் பவுல் சொல்லுகிறார், ஒரு திருவசனத்தை பிடித்து ஒரு சுடர்பட பிரகாசிக்கணும். திருவசனம் ரொம்ப முக்கியம், தேவசனம் முக்கியம். திருவசனத்தை பிடிக்காதபடி நீ சுடர்பட பிரகாசிக்கவே முடியாது. ஏன்னா வசனம் உங்களுக்கு எது என்ன இருக்குதா? கால்களுக்கு தீவுமா இருக்குது, வழிகளுக்கு வெளிச்சமா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் ஆராதனை குடும்பங்களே, நான் சொல்லுகிற தேவ பிரைசர் என்ன வரட்டும், ஏது வரட்டும், என்ன பராசரி, வசனம் இல்லாத வாழ்க்கையை அடைந்து செய்து போக முடியாது. சத்தியத்தை அறிக, சத்தியம் விடுதலையாக்கும். சத்தியத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. நம்ம சொல்லுவோம்ல, ஆண்டவரே ஏன் திருவசனத்தை கொடுக்கல? திருவசனம் யாருக்கு? வேற ஆளுக்கா? இல்லையா? வராதா? வரும் வராதா? குடும்பம் வரும் வராதா? ஆவியில பகுதியில் கொடுப்பார், கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. இதுக்கு எல்லாமே என்ன மூல காரணம்னா வசனம். திருவசனத்துல இல்லைன்னு சொன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ கர்த்தருடைய வசனத்தை 12 தியானம் பண்ண தேவசமூகம் காத்திருந்து உன்னோட சத்தியத்தை அறிந்து கொண்டு தேவ சமூகத்தை அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி இருப்பாயானால் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வசனம் உன்னை குணமாக்கும். வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். இங்கிருந்து போன ஜெபம் பண்றோம், ஆண்டவரே உன்னோட மகிமை இறங்கட்டும். பெரிய நாம இவங்களா சொல்லுங்க, நம்ம யார்? நம்ம ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் ஜெபத்தை கேட்கறதுக்கு எப்படி கர்த்தர் அனுப்புவாரு? எப்படி தேவதூதன் கர்த்தர் இறங்கி வர பண்ணுகிறார்? நம்ம பெரிய ஆளுங்களா? ஒரு தகுதியும் இல்லாதவங்க, ஒரு யோகியமான ஒரு காரியம் அவள் கர்த்தர் வசனத்தை நம்புகிறபடினால்தான். அல்லேலூயா. என் வசனத்தை நம்புகிறான், என் வசனத்தை இறங்குற தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், என் வசனத்தை நம்புகிறானா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளும் எதுவோ அது செய்யப்படும். என் வசனம் உங்களுக்கு இல்லையே, எப்படி கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும்? எப்படி நோயை மாற்றுவார்? எப்படி குணமாக்குவார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம அன்னைக்கு வாசித்தோம், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1:24 பாருங்க. 1 யோவான் 1:24 வசனம் பாருங்க. என்ன வசனம் சொல்லுது? எப்படி நிலைத்திருக்க முடியல? வாசிக்கிறது வசனம் 1 யோவான் 1:24. இல்லையா? 2 வாசி. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுள். ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அது 3:24 வாசிங்க. 3:24. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறார்,
அவர் நமக்கு தந்திருக்கிற ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஏன் நினைத்திருக்கல? ஏன் விட்டுட்டு போறாங்க? ஏன் சபை விட்டு போயிடறான்? ஏன் சர்ச்சை விட்டு போயிடறான்? ஆராதனை விட்டு போயிடறான்? ஏன் கர்த்தரை விட்டு போயிடறானே? திமிரு பூசுறானே? வெளியே போயிடுறவங்க போய் நான் சொல்றாரு. அவரு வீட்டுல வந்துட்டு அவங்க வீட்டுல எல்லா வீட்டுல வந்து எல்லாம் பத்திரமா கட்டு போறாங்க. அது ரெடி பண்ணணும், இது ரெடி பண்ணணும். எப்படா நான் சொன்னேன், நான் சொல்றேன். நான் ஒரு நாள் சொன்னேன், சிஸ்டர் தேவன் உன் ஃபேமிலி உட்காந்து சொன்னேன், தேவன் உங்களுக்கு செய்த அற்புதத்தை ஒரு பேப்பர் நோட்டு எழுதி சொன்னேன். அவங்க நிலைமையை நீங்க நிச்சயம் பண்ணீங்க, எத்தையும் சொத்து போயிருக்கீங்க. ஆண்கள் பெரிதான கிருவில 2 பிள்ளைகளோடு கூட தன் தாயோடு கூட அவன் அவ்வேலக்கல்ல மறித்து கூடுவான். அன்னைக்கு முதலா இயேசுவுக்கு தெரியாது, மறித்து அப்படியே எகிரி குச்சிட்டு 3 பிள்ளைகள் அப்படியே மறைக்க போயிட்டாங்க. அவ்வளவு பிரச்சனை. அந்த பிள்ளை லாஸ்ட் பிள்ளை திடீர்னு அவனுக்குள்ள என்னன்னு தெரியல, ஏசப்பான்னு ஒரு சத்தம் கேட்டு. அதுக்கு நான் ஏசு போனதில்லை அவங்க. ஆனா அவங்க அங்க இருக்கிற பரிசுகார கொண்டு வந்து அவங்களை பிடிச்சி அந்த கற்பனை எடுத்து அவங்க 3 பேரை காப்பாத்தி அந்த பொலிசத்தை வச்சு அவங்க சொந்தக்கார சொல்லி நாங்க எல்லாம் அப்படிதான் கத்தர் அவங்களை நடத்தி வழிநடத்தி இயேசுக்குள்ள வழிநடத்தி சத்தியத்தை வழிநடத்தி நல்லா கத்தரை கொண்டு நல்ல ஆசிக்கு வரும் பொழுது சத்து அப்படியே அப்படிதான். நான் சொன்ன ஒரு நாள் சிஸ்டர் நாட்கள் வருவேன். நான் சொன்ன ஒரு நாள் என்ன சொன்னேன், நீங்க இப்படி அங்கேயும் போயிட்டு இருந்தீங்கன்னா அங்கே சத்தியம் இல்லைன்னா வசனம் இல்லைன்னா சும்மா போய் உட்கார கூடாதுல்ல. சும்மா உட்கார்ந்துட்டீங்கன்னா ஒரு நாள் எனக்கு இயேசு வேணாம், சபை வேணாம் சொன்ன நாட்கள் வரும். பேசுறான் அப்படி சொன்னேன். நீ பிரதர் இல்ல அவருக்கு கூட அந்த சந்திரன் கூட இருந்தார், மாணவர்கள் தான் போனேன். அது முன்னாடி தான் சொன்னேன், ஒரு நாள் வரும் நீங்க இருந்தீங்களா? நான் சொன்ன ஒரு நாள் நீங்க இப்படியே சொல்லிட்டு போயிட்டீங்க, இப்படியே தேவன் விட்டு காலத்தை இதுவும் மாறி 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 பேசுனீங்க. ஒரு நாள் இயேசு உங்களுக்கு வாரான்னு சொன்ன நாட்கள் வரும். கர்த்தர் வெளிப்படுத்த நான் சும்மா சொல்லல. எனக்கு முன்னாடி ஒரு நாள் அவங்க போறதுக்காக முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க, ஏன் அந்த மாதிரி எல்லாம் ஒரு நாள் இப்படி உபாசம் ஜெபம் பண்ணி முழங்கால் ஜெபம் பண்றாரு. ஏன் எனக்கு ஜெபம் பண்ணுது பைபிள் வச்சு பண்ணின பெரிய அபிஷேகம் வல்லமை அப்படி அண்ணி பார்க்குது. பயங்கரமா வசம் எப்ப பார்த்து எனக்கு போன் பண்ணா, இந்த வாசம் அப்படி கேட்ட மனுஷன். அந்த பிள்ளைகள் ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியான பிரைஸ் உபாச கூட்டத்துல பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் திடீரெனுக்குள்ள ஒரு ஆவியில் யாரோட கர்த்தர் பேசுறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சைலண்டா இருக்க. கர்த்தர் ஏதோ ஒரு சபையை கொஞ்சம் பேசுறானு அந்த பிள்ளை சொல்றா. அப்படியே அந்த வசனம் ஸ்கிரிப்ட் போகுது. அவளுக்கு வசனம் படிச்சு தெரியாது. அவருக்கு புது பைபிள் வச்சிருக்கிறா. அந்த வசனம் ஓப்பன் பண்ணி கிடையாது, புரிந்து இல்லை. அந்த வசனம் அப்படியே ஸ்கிரிப்டா போகுது. அந்த வசனம் கர்த்தர் சொன்னாரு. நிறைய டைம் கர்த்தர் போது பாருங்க பிள்ளை இந்த ஜபா இல்லை ரொம்ப தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளை. நான் சொன்னேன், பிரதர் இந்த பிள்ளை சத்து பயங்கர போராடுறான், ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்தவங்க எத்தனையோ நான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப தேவனுக்கு பயப்படக்கூடாது. நான் சொன்ன அந்த பிள்ளையை நீங்க இப்படி விட்டுறாதீங்க, கூட்டு போகாதீங்க, நீங்க தயவு செய்து கூட்டு இப்படி சொன்னேன். எனக்கு சொல்லிப்போம் உங்க கூட்டு போகாதீங்க. ஏன்னா அங்க என்ன நடக்குதுன்னு கத்த வெளிப்படுத்தார். ஒரு காலத்தை ஒரு இடத்துல அதே நடந்தது. அதோட இறுதியில் சுக்குட உடைந்து விட்டது. என் இறுதியின் ஆத்மா கரைந்து போயிட்டு, இந்த ஆத்மா கரைந்து போய்விட்டது. நான் நிற்க முடியல, ஐயோ எதிர்பார்க்க முடியல, எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி நினைச்சவரை பார்க்கல. அவங்க எதிர்பார்த்தது முன்னாடி உலகத்திலிருந்து வரும்பொழுது கண்ணை மண்ணை விட்டு நடக்கும் பொழுது நம் தெய்வத்திலிருந்து எதிர்பார்ப்பது அண்டவர் ஸ்தோத்திரம். எல்லாரையும் தேவனை போல பார்க்க வேண்டும். பேசலாம் வெளில வர 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 ஒரு சுவாமிகளை பார்த்து கத்தரை விட்டு விடுகிறார். ஸ்தோத்திரம். அப்ப கத்தர் ஸ்தோத்திரம். அப்ப தேவனாய கத்தர் அவங்க செய்த அற்புத அடையாளங்களை நம்ம அதான் சொல்றோம். சொன்னார் தாவீது சொன்னார், ஆண்டவர் சமூகத்துல நீ சோர்ந்து போகும்பொழுது தேவனுக்கு செய்த முன்னாடி நினைவு நினைவு பார்க்கணும். தேவசன் அற்புதத்தை நினைச்சு பார்க்கணும். உன் அழைத்த நாட்கள் தேவனாய கத்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு ஆண்டவரை கர்த்தர் முகாந்திரம் இல்லாதபடி எதையும் செய்ய மாட்டார். துன்மார்க்கம் பேரம் பண்ண மாட்டாராம். அநியாயம் சோதிக்க மாட்டார். ஒரு வேலையே கிடையாது. அநியாயத்தால சோதிக்க தேவன் அல்ல. தேவனாய் கர்த்தர் நீ நான் ஆராதிக்க தேவன், ஜீவனுள்ள தேவன். இல்லையா? வசனத்திலிருந்து அவருடைய கட்டளையை கை கொள்ளுகிறவன் அவரை நிலைத்திருக்கிறான்.
இன்னைக்கு நிறைய பேரு நிறைய வசனம் சொல்லுது இல்லையா, வசனத்தை என்ன சொல்றாரு, வசனத்தை உயிர்த்து சொன்னாங்க. ஏன் நிற்க முடிய சில பேர் அந்த வசனத்தை கை கொள்ளாதனால்தான். வசனத்தை கை கொள்ளத்துல யார் நிற்கிறாரா, நினைத்திருக்கிறாரா? கர்த்தர் நினைத்திருக்கிறார், இயேசு நினைத்திருக்கிறார். அப்ப கர்த்தர் நினைத்திருந்தானா அந்த வசனம் அடுத்து சொல்றாரு, அவரும் அவர் நினைத்திருக்கிறார். யார்? முதல்ல நீ வசனத்தை கை கொள்ளும்போது நீ கர்த்தர் நினைத்திருப்ப. அப்படிதான் அது என்ன சொல்றாரு, அடுத்து வாசிமாத அடுத்து அவர் அந்த வார்த்தை முக்கியம். இந்த பாருங்க, அவர் கட்டளைகளை யோவான் 1:24 அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒரு கட்டளைகளை கை கொண்டீங்கன்னா அவர் நிலைத்திருப்ப. ஐயோ உனக்கு வசனம் படிக்க தெரியல, ஜெபம் படிக்க தெரியல, முக்கியமே கிடையாது. இயேசுவை உனக்கு நான் விஜய் ஒரு வீடியோ எடுத்துருந்தேன், எதையும் தெரியல, எந்த இடத்துல தெரியல, கண்ணு தெரியாது. அந்த வீடியோ இதுல வந்து படிச்சு வாசிக்கிறாரு. என்னப்பா சொல்லணும், அவருக்கு என்ன காரியம், அவர் வீட்டுல உட்காந்து ஏதோ ஒரு கத்திர இடத்துல ஆண்டவரை சோதர ஒரு பாட்டு பாட காசு போட்டு போயிருந்தாங்க. ஆனா ஒயிட்ல ஒரு விசுவாசத்தை பாருங்க, ஒயிட்ல வசந்த கேட்கிறான் பரவாயில்ல. இதுக்கு என்ன காரணம்? வசந்த நினைத்திருக்கிறவனுக்கு அந்த ஆசை. ஐயோ சத்தியத்தை கேட்கிறோம் டைம் பார்க்க மாட்டான். என்ன டைம், சத்தியம் வசனத்தை கேட்டா அவ்வளவுதான். இன்னைக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு அந்த நேரம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க பின்னாடி ஒரு நாள்ல ஒரு வசனமும் உன்னை பலப்படுத்துகிறா. நீங்க ஆண்டவர் சமூகத்துல பெரிதான கிருபையினால நானும் பாதம் காத்திருப்பதற்கு 1000 வார்த்தைகள் மக்கள் பேசுறாரு. கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தை பேசுறா, ஒரே ஒரு வார்த்தை பேசலாம். நீ சாகர வர அந்த மறக்காத வார்த்தை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், ஆண்டவரே என் ஆத்துமாவை மரணத்து விலைக்கு காக்கும், என் ஆத்துமா மரணத்து விலையை காத்தவரும், என் காலை கண்ணில் பேச தள்ளாடுவதற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் விலைக்கு காத்ததற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுகிறானே. என்ன காரணம்? ஆத்துமாவில பலன் சொன்ன கரைந்து போகிறது, சோர்ந்து போகிறது. அதெல்லாம் கத்த சொல்லுகிறார். அவரில் நிலைத்திருக்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவளில் நிலைத்திருக்கிறார். இல்லையா? நீ முதல்ல அவருக்குள்ள வசனத்தை நினைத்திருப்பா. சத்தியத்தை கேளு, வாங்கு, விற்காதே கத்த சொல்லுகிறார். வாங்கு, சத்தியத்தை கேளு, எப்ப சொல்ல கேளு, எப்ப சொல்ல கேளு. அதான் 10:20 நல்ல பிடிச்ச வசனம். 10:21-23 சொல்லுது, எவன் சொல்ல கேளு. நாய் நரி குப்பை சும்மா எவன் சொல்ல கேளு. ஆனா அவன் என்ன செய்யாது. அப்படிதான் யாரால கேட்டா தைரியமா நான் எல்லா இடத்திலும் பழகுவது காரணம். யார் இடத்துல பழகுல எல்லாரும் காட்டு. ஒருவன் அப்பமான என்ன மாட்டாங்க. ஐயோ அப்படிங்கிறான். கத்த சொல்லிட்டாரு, இந்த வசனம் சொல்லிடுச்சு. வசனம் ஒருவேளை நான் படிக்காதுன்னா நான் கூட இதே மாதிரிதான். என்ன இப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, நான் துறை கண்டுபிடிச்சே இருந்திருப்பேன். எனக்கும் நான் ரொம்ப பரவாயில்ல பிடிச்சி இப்படியும் எப்படி பண்றாங்க, உட்கார் சரியில்லை, நிக்கிற சரியில்லை. நீங்க நான் சொல்லட்டுமா, ஃபுல் பண்ணி சொல்லிட்டா, யாரெல்லாம் ஒரு மூலிகை இடத்துல ஒரு சங்கத்தை குறைய கண்டுபிடிக்கிறார்களோ, இப்படிதான் நல்லா இருக்கும், இப்படிதான் நல்லா இருக்கும், இப்படி நல்லா இருக்கு சொல்றாங்களோ, 6 நாட்கள்ல இயேசு ஏற்று ஒரு புதுசு சர்ச்சையில ஐபிசி போகும்பொழுது இப்படிதான் நல்லா இருக்கும், இப்படிதான் செஞ்சு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஒரு உபாசம் போட்டோம். எங்க பாஸ்டர்ல 3 பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாங்க. உண்மையை சொல்லப்பட செவ்வல் அடிச்சு மாதிரி சொல்லுங்க அந்த வார்த்தை. அன்றே நான் விட்டான வார்த்தை. எனக்கு என்னன்னா, என்னுடைய வேலை இல்லை, ஊழியம் கர்த்தருடையது, நடத்துகிற பரிசுத்தாவியர்கள். நான் என்ன வசம் வாசிக்கல. இப்ப இந்த 1 யோவான் 3:24 எழுதி நினைச்சுன்னு படுத்தல. கர்த்தர் சொன்னாரு, நான் பாட்டை எழுதி நினைச்சுன்னு பார்த்தல. கர்த்தர் சொன்ன மனசுல என்ன அனுசரம் கேட்க, ஆண்டவரே மோசையோட கர்த்தர் கேள்வி கர்த்தர் பேசுவாங்க. போய் நின்ற உடனே என்ன பேச தெரியாது மோசேக்கு, என்ன பேச தெரியும், என்ன மக்கள் சொல்ல தெரியாது, எல்லாம் பிளான் பண்ணி பேச மாட்டாங்க. மோசே கர்த்தர் சொல்ல பேசிட்டே இருப்பாராம். அப்ப இன்னைக்கு ஆண்டு எங்க சொல்லுங்க, இப்ப இருக்கிற ஆண்டு நமக்கு கொடுக்குறாரு. இல்லையா? உள்பீட்டு முன்பதாக மணிக்கூரா டெய்லி ஆண்டு சமூகத்துல இங்க நின்று ஜெபிக்கிறோம். இல்லையா? கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்ல பரிசுத்த பலிபீடத்துல, அதான் பரிசுத்தலத்துல தேவனாக திருவாசம் மேகத்து நடுவில் யாரு இருக்கிறாரு? தேவன் எப்படி இருக்கிறாரு? மேகத்து நடுவில் இருக்கிறார். அப்ப கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப இருக்கிற அந்த விசுவாசத்தோட தைரியத்தோடு கூட நீ நிற்கும் பொழுது கர்த்தரா பேசுவது. நான் உங்களை போல நான் இப்படி சாதாரண நின்றேன்னா மணிக்கு ஒரு 3 மணி நிற்க முடியாது, கால்வழி இருக்கிறோம்.
ஆனா கர்த்தருடைய சன்னிதானத்துல அவருடைய பாதபடத்துல திருவசத்தை பிடித்துக் கொண்டு விசுவாசம் நிற்கும் பொழுது அந்த பலத்தை கற்றுக் கொடுக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இங்க வசனம் சொல்லுது, அப்ப கர்த்தருடைய கட்டளையில் நிற்கிறவரிடத்துல எனக்கு அவரும் நிலைத்திருக்கிறார். வசனம் சொல்லுது, ஏன் நீங்க அவர் நிலைத்திருக்கல, ஏன் நிறைய பேர் விட்டு விலகுறாங்க? அதனால சொல்றேன், அவர் கையெழுத்து சொல்ற காரியம் வசனத்தை வாசி, வசனோடு பேசும், சத்தியத்தை அறிந்து கொள்ளு, நேர்த்துமா ஆன்லைன் வரும்பொழுது வசந்த காக்குது, ஜோம் பண்ணு. ஐயோ வசந்த எல்லாம் நம்ம உண்மை போர் அடிக்கும் உண்மைதான். இப்ப நான் படிக்கிறேன்னு வச்சேன், நான் 2 பேர் படிச்சுக்கிறோம், இல்ல நீங்க 2 பேர் ஆன்லைன் படிச்சுக்கிறீங்க, மற்றவங்களாம் அது அப்படி கூடாது. அந்த வசந்த காது படுத்து கேட்கணும், வசந்த கேட்கணும் பாக்கியமா, வசந்த வாசிக்கணும் பாக்கியமா, கை கொடும் பாக்கியமா. அவன் வசனத்தை யாருக்கு ஒரு நாள் கர்த்தர் என்னைக்கோ பேசுற வார்த்தை. இப்ப பாருங்க, நம்ம வசந்த வாசனைக்கு அவரும் நினைத்திருக்கிறார், அவர் நம்மை நினைத்திருக்கிறதை அவர் தந்திருக்கிற பரிசுத்தாவிய சாட்சியம். அவர் ஒரு நாள்ல நீ வசந்த கைக்குள்ளே வந்து எனக்கு ஜெபம் பண்ணல, அபிஷேகம் வரல, வரம் வரல, பாஸ்டர் கிருபை வரல, அபிஷேகம் வரல, ஜெபிக்க தெரியல, ஆராய்ச்சி ஒரு நன்மை இல்லை, கர்த்தர் நன்மை இறைவு சொல்றாரு, கர்த்தர் நன்மை செய்வதில்ல தீமை செய்வதில்லை சொல்ற பாரு. அவனுக்குள்ள கர்த்தர் பேசுறாரு, அவன் சொல்ற பாரு, அவன் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஃபர்ஸ்ட் அவன் கட்டளையில் நினைத்தது அவருக்குள்ள நினைத்து கொஞ்சம் இரு. அப்ப சொல்ற அவனுக்குள்ளே அவரு நினைத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அடுத்த செய்தி தான். அடுத்த என்ன சொல்றாரு, அவர் நம்ம நினைத்திருக்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? உனக்குள்ள இயேசு நினைத்திருக்கிறார், வசனம் நினைத்திருக்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவருடைய ஆவி, அல்லேலூயா, கர்த்தருடைய ஆவி. ஆண்டவரே இப்படி ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்க நினைத்திருப்பதை வெளிப்படுத்தணும். அப்படி ஜெபம் பண்ணலாமா? அப்படி ஜெபம் பண்ணு, அந்த உபவாச நாட்கள் ஜெபம் பண்ணு, ஆண்டவருக்கு காத்திரு. 7 நாட்கள் என்ன எத்தனை நாள் காத்திருந்தோமா? மோசேயோட கர்த்தர் சொன்னார், ஆசிரியர் குலத்தில் சாகாதவருடைய பிழைத்திருந்து எத்தனை நாள் காத்திருக்கணும்? 7 days, 7 நாள். எவ்வளவு பெரிய வியாதி, எவ்வளவு பிரச்சனைகள். நான் சொல்ற சேலஞ்ச் சொல்றேன், கர்த்தர் இப்படி வெறும் வசனம் சொல்ல 100% சொல்றேன். யாரும் உனக்கு தேவையில்லை, யாரும் உனக்கு தேவையில்லை. கதவு பூட்டிட்டு தேவ சொன்ன 7 நாள் 7 நாள் 12 பாராதபடி உன் தேவனாய் கர்த்தர் சொன்னதை காத்திருந்து பாரு. நிச்சயமாக சாவதற்காக உன்னை கட்ட அழைத்தது, உன் உயிரோடு பிழைத்தது, அநேக ஜன சாட்சியை படைத்தது. அல்லேலூயா. அப்ப அவருக்குள் நிலைத்திருப்பது என்பது அவருடைய கட்டளைகள் என்ன பண்ணணும்? கைக்குள்ளணும். கைக்குள்ளுகிறவனுக்கு அவர் முழுக்க இருக்கிறார். அது மட்டும் அதுக்கு அடையாளம் இருக்கிறது தெரியுமா? அவருடைய ஆவி. அப்ப வசனம் சொல்கிறது, உன் வசனத்தை குறித்து எழுத்து நிறுத்தும் ஆண்டவரே. சங்கீதம் 110 110 25 வாசிக்கலாம். டைமில் வாசிக்கலாம். 110 25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பக்தர் சொல்லுகிறார், மேல வசனம் சொல்லும்போது ஆத்துமா கரைந்து போய்விட்டது, பலன் இல்லை, சக்தி இல்லை, என நிற்கும் பலன் இல்லை, ஒன்றுமே எனக்கு இல்லை என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரனே. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறார். என்ன அர்த்தம்? ஒரு ஆத்துமாவில் என்னால தெளிவு இல்லை. மண்ணு பாதி, சிவன் பாதி இருக்குது. ஒரு விசுவாசம் பாதி, கிருபை பாதி. அது பாதி, இது பாதி இருக்குது. ஒன்றுமே சரியா இல்லை. மண்ணோடு ஒட்டி என்ன காரணம்? என்ன அர்த்தம் இருக்கு? மண்ணோடு ஒட்டி கொண்டு சொன்னா அதுல என்ன இல்ல? பியூரிட்டி இல்ல, விசுவாசம் பலன் இல்ல, தைரியம் இல்ல. விசுவாசிகள் பார்த்தனா கர்த்தர் ஸ்தோத்திரம் எனக்கு தெரியாது, ஆண்டவர் ஒப்பு கொடுத்து என்ன நான் சொல்லுவேன், நிறைய டைம்ல என்னால முடிந்தவரை பார்ப்பேன். அப்பொழுதுமே ஃபுல்பிடி சொல்ல என்னால முடிந்தவரை முயற்சி செய்வேன். முடிய விட்டால் ஆண்டு கை தூக்கிறவன் அடுத்த 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு உண்மை என்னால முடியாது. ஏன் சக்திகளால் பண்ண முடியாது. எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. என் ஆத்மாவோட கரைந்து போகிறது, என்னோட சக்தி இல்லை ஆண்டவரே. உங்க ஸ்தோத்திரம். அவ்வளவுதான், அப்படியே விட்டுரு. கத்த பார்த்துக்கோ. நீ முயற்சி பண்ணி சோர்ந்து போய் எல்லாம் திரண்டு போயிடுவோம். கத்த சொல்லுகிறார், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்குது. ஏன்னா என் ஆத்மா விசுவாசம் இருக்க வேண்டிய இடம், என் ஆத்மா என்ன பலன் இருக்க வேண்டிய இடம், தேவனை துதிக்க வேண்டிய இடம். ஆத்மா முழு உள்ளத்தோடு ஆத்மாவில் ஆராதிக்க வேண்டிய நானு. இப்ப என்ன இருக்கு? விசுவாசம் இல்ல, கொஞ்சம் விசுவாசம் இருக்குது. மண்ணுக்கு என்ன கலப்படம் ஆயிடுச்சு, விசுவாசம் கலப்படம் ஆயிடுச்சு. விசுவாசம் பலம் இல்ல, சக்தி இல்ல, ஒண்ணுமே தீர்வாயிடுச்சு, விழுந்தாச்சு. கத்த சொல்லுகிறார், சொல்லு ஒரு ஒட்டி கொண்டு இருக்குது. என்ன பண்ணணும் அந்த டைம் எல்லாம்? ஒரு வசனத்தின்படி என்னை வசனம் சொல்லுது. சங்கீதம் 12 நினைக்கிறேன். வசனத்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை, வசனத்தை அந்த வசனத்து மேல் தாங்குவதற்கு இருக்கணும்.
வசனத்துக்கு ஒரு தைரியம் கொடுக்க வேண்டும். நீ ஆராதிக்க தேவனாய் கர்த்தருடைய வசனமா ஜீவன், வசனமா சத்தியம், வசனமா தேவன். அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அந்த வசனம் உனக்குள்ள கிரியை நடப்பிக்கும். ஆண்டவரே, கர்த்தர் சொல்லுகிறார், என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பியும் ஆண்டவரே. எப்படி உயிர்ப்பிப்பார்? வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். வசனம் அவனுக்கு பிறந்து கொடுக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்லும் பொழுது தீமோத்தேயு சொல்லுகிறார், எங்கள் வசனம், எங்கள் சத்தியம், எங்கள் சுவிசேஷம் வெறும் வசனத்தோட மாத்திரமல்ல, அது வல்லமையோடு வெளிப்பட்டது. வல்லமை வெளிப்பட்டது எப்ப? அது பிரசன்ட் பண்ணும் பொழுது. அப்போஸ்தலர் பவுல் பிரசன்ட் பண்ணுகிறார். வெறும் வார்த்தை தான், வெறும் வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். என்னன்னா, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே தேவன் ஜனங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். குருக்கள் வாசிக்கிறோம். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினால, பிரசங்கம் பைத்தியம் படுது. என்னடா பிரசங்கம்? 1 மணி நேரம் பிரசங்கம், என்ன பார்த்து 3/4 மணி நேரம் பேச முடியும், 1/2 மணி நேரம் கேட்க முடியும். கேட்கற விட்டு கேட்கறதுக்கு ஆசீர்வாதம், கேட்கறது பேசுறாரு. சத்தியம், வசனம், ஜீவன், பைத்தியத்துடைய பிரசங்கத்தினால் தேவனாய் கர்த்தர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறது நிச்சயப்பட்டிருக்கிற கர்த்தருடைய குடும்பங்களே, நீ பயப்படாதபடி வசனம் எங்க கிடைக்கா சரி வாங்கிக்கோ. வசனம் கிடைக்காத ஒரு நாள் வரப்போகுது. அல்லேலூயா. ஆகாரம் இல்லாத நாடு பஞ்சம் இல்ல, வஸ்திரம் இல்லாத பஞ்சம் இல்ல, தண்ணி இல்லாத பஞ்சம் இல்ல. வஸ்திரம் கிடைக்காத பஞ்சம் வரப்போகுது. அது திரும்ப எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நிச்சயமாக கேட்கும் பொழுது வாங்கிக்கொள். ஒவ்வொரு நாளும் வசனத்து மேல் வசனத்தோட தாகத்தோடு கேட்க அது உன்னை பெறப்படுத்துவது. அல்லேலூயா. சோதரம். நீ நிறைய பேர் விழுந்து போது காரணம் என்ன? நிறைய பேர் தேவசம் நிற்க முடியாத காரணம் என்ன தெரியுமா? வசனம் இல்லாதனால்தான். வசனம் பேசும். நீங்க நினைக்கிறீங்களா? வசனம் பேசும். நீ தனிமையில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாரு. குடும்பத்தை நடத்துற சொன்னா, பிள்ளை நடத்துற சொன்னா, சபை நடத்துற சொன்னா, நீ தனிப்பட்ட நாட்களை ஜெபம் பண்ணாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வசனத்தை வாசிக்க நடக்க முடியாது. விழுந்து போவோம். குமாரன் கோபங்கள் வழி நழிந்து போத காரணம் பாதுகாப்பு மொத்தம் செய்யணும். காத்திருக்காதபடி குழு நடத்த முடியாது. ஜெபிக்காதபடி தேவசம் நிற்க முடியாது. ஒரு ஊழியர் செய்ய சொன்ன சாதாரண 5 பேர் 10 பேர் சாதாரண அசட்டை உட்கார முடியாது. அல்லேலூயா. நம்மளுக்கு வாழ்க்கை தரத்தை நான் கொண்டு நினைச்சேன். சாதாரணப்பட்ட ஒரு பொருள் ஜஸ்ட் பாருங்க, ஒரு பாட்டு பாடுற ஒரு பையன், ஒரு பிராக்டிஸ் பையன் அப்படியே அதை பாடுறப்ப அப்படியே பாடலாம். எடுத்தோடனே பாடிடுவானா? எடுத்தோடனே பாட முடியுமா? எவ்வளவு முயற்சி பண்ணுகிறான், எவ்வளவு இரவும் பகலும் அதே தியானம், அதே சிந்தனை. அதே நம்ம ஏன் ட்ரை பண்ண கூடாது? ஏன் நம்ம தேவசம் இரவும் பகல் பாராதபடி இரவும் பகலும் நேர்த்து தியானம் பண்ணணும் சார்? வாய்க்குவான். அவன் செய்வதா வாய்க்கு. ஏன் நீங்க வாய்க்கல? ஏன் எதுக்கு நீங்க வாய்க்கல? ஏன் கையில் செய்ய ஆஸ்வதிக்கல? வசனம் இல்ல, சத்தியம் இல்ல, உங்களுக்கு பலம் இல்ல. கர்த்தர் சொல்கிறோம், வேரோடு இருக்கு சொன்னா அந்த வசனம் ஆண்டவரே, அந்த வசனம் சில நேரம் வசனம் பேச உட்கொள்ள அப்படியே திறன் வரும். உட்கொள்ள கிருபை கர்த்தர் கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், நோய் மாறுங்கள். கர்த்தர் சொல்கிறோம். பவுல் பிரசங்கம் பண்ணி கொள்ளும் பொழுது உற்று கவனிக்கிறான். அவன் யாரு? உற்று கவனிக்கிற ஒரு விசுவாசி. உற்று கவனிக்கிறான். உற்று கவனித்த உடனே உனக்கு விசுவாசம் பார்த்த ரட்சிப்பு கேட்ட விசுவாசம். என்ன விசுவாசம்? ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் உடம்புல சொல்லி உன்னை எழுதி வைத்து கர்த்தருடைய வசனம் என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷன் வசனம் சொல்லுது, 9 வசனத்தின்படி என்னை கேட்கிறீராக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முடிப்ப யாக்கோபு 1:21 வாசிக்கலாம். யாக்கோபு 1:21 பேசலாம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லா தைரியமா ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன பண்றது? என்ன சொல்றாரு? உங்கள் ஆத்துமாக்களை இக்கட்டுகளுக்கு ஆத்மா ரட்சிக்க இல்லையா? ஒரு ஆத்மாவை ரட்சிக்க வல்லவளதான் இருக்கிற வசனம். ஒரு ஆத்மா பலம் இல்ல, சங்கீதம் ஆத்மா பலம் இல்ல, கரைந்து போயிடுது, திடட்டு போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன பண்றது சொன்னாரு? என்ன பண்ணணும் அந்த டைம்ல? வசனம்.
சங்கீதம் 138 1 2ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா தெரியாத அவரோட கர்த்தருடைய வசனத்தை எவ்வளவு மேன்மைப்படுத்திருக்கிறார் சொல்லி. சங்கீதம் 138 உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் சொல்லிட்டாரு. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்தியிருக்கிற. இல்லையா? யார் வார்த்தை? இயேசு சத்தியம். வார்த்தை மையப்படுத்திருக்கிறார். இன்றைக்கு இயேசு உனக்குள்ள பேசி ஜீவனுடைய பிரகாசிக்கிற கர்த்தர். உனக்குள்ள வார்த்தை உனக்குள்ள இருக்கணும். உன் முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கும். இல்லையா? உன் முகத்துல பேச தைரியம் இருக்கு. தைரியம் ஆண்டவர் சோதர கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரு. எனக்குள்ள சத்தியம். அதாவது கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்கு இருப்பது என்ற ரகசியம். இல்லையா? மற்ற ஜனங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் வித்தியாசப்படுத்துகிற ஒரு பெரிய ஒரு காரியம் தெரியுமா? வசனமாகிய சத்தியம். இல்லையா? உனக்கும் வித்தியாசம், புறஜாதிகளுக்கும் பேசுற மற்ற ஜன வித்தியாசம், தேவனை ஆராதிக்க வித்தியாசம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உனக்குள் எனக்குள் இருக்கிற ரகசியம். இல்லையா? தேவனாய் கர்த்தர் அந்த ரகசியமான வார்த்தையின் வல்லமை, அந்த வார்த்தை அப்போஸ்தலருக்கு அப்படி பேச கொடுத்துக்கிட்டு, அப்போஸ்தலருக்கு பவுலுக்கு அப்படி கொடுத்து கிடக்குது. அவர் சொல்லுகிறார், அவர் மனுஷனத்துல கேட்டு பெற்றதில்லை, பேசுற மனுஷன் மூலமா பெற்றதில்லை, கட்டதில்லை, தத்தனே வெளிப்படுத்தினார். இல்லையா? ஏனோ பவுல் பண்ணிக்க முடியல, யாரும் பேச முடியல. ஒரு முன்பதாக பெயர் குடமான மனுஷன் பார்ப்பதற்கு அற்பமான காரியம் பேச கண்ணில தண்ணி ஒளிவிடு நாட்டம் எடுத்த மனுஷன் காணப்பட்டிருக்கும் பொழுது கூட நிற்க முடியல. காரணம் என்ன? உடம்புக்குள்ள ஐநூறுவாய்க்கான வார்த்தை கமாழ்ந்த கண்டு கொண்ட ஒரு பரிசேன காணப்பட்டது கூட உடம்புல தேவனோட வார்த்தை தைரியமா பேசினார். எது சொல்லுது? இல்லையா? அப்போ சொல்ல தைரியமா பேசினார்கள். காரணம், அவர் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க பிரசிஸ்ல ஜெபம் பண்ண சொன்னாங்க. யோவான் 20:21 சொல்றது போல நான் பேசுறார். என்ன பண்றாரு? ஆண்டவர் என்ன பண்ணாரா? நான் உங்களே எப்படி அனுப்பியிருக்கிறேன்? என்னை பிதாவானை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். நான் என்னை பிதாவை என்னை அனுப்பினார். வல்லமையோடு கிருபையோடு பரிசுத்த வல்லமையோடு அபிஷேகத்தோடு கூட என்னை அனுப்பினார். தேவனாய கர்த்தர் வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் வாசிக்கும் பொழுது அவர் தேவனாய கர்த்தர் ஆண்டவர் இயேசுவை என்ன வல்லமையோடு பரிசுத்தாவியோடு கிருபையோடு கூட அபிஷேகத்தோடு கூட நிரப்பி அளவில்லாத ஊற்றப்பட்டு அனுப்பினாராம். அதே போல உங்களை எனக்கு அனுப்பியிருக்கிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அந்த வல்லமையின் ஆவியை நமக்கு வந்திருக்கிறார். அந்த கிருபையின் ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால தைரியமா போடுங்க. எவ்வளவு பிரச்சனை வசனத்துக்காக டைம் கொடுங்க. 1 மணி நேரம் வசந்த வாசிக்கலாமே, 1/2 மணி நேரம் ஜெபிக்கலாம், பரவாயில்ல. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. 24 மணி நேரத்துல இந்த நாட்கள் 2 மாசம் இருக்குது. இன்னும் நமக்கு 2 மாசம். இந்த நாட்கள நம்ம பலனடைய போறோம். வசனத்துல பலம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் வாழ்க்கை மாறிடும். நம்ம வாழ்க்கை மாறிடும். எத்தனை பேரு, எத்தனை மந்திரவாதி, எத்தனை சூனியக்காரர், எத்தனை சொந்தக்காரன், எவ்வளவு பேர் நான் சொல்லு உன்னை மாற்ற முடியாது. ஒரே இது தெரியுமா? வசனம் உனக்குள்ள இருந்துச்சு மாற மாட்டேன். வசனம் உனக்குள்ள இருந்துச்சு மாற மாட்டேன். அவரோட கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது கர்த்தர் உனக்குள் நிலைத்திருப்பார். கர்த்தர் நிலைத்திருந்த மாறலையா? கர்த்தர் நிலைத்திருக்காத காரணம் வசனம் இல்லாதனாலே, சத்தியம் இல்லாதே. பேச சோதரம் சத்தியத்தை நீ நிற்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உன்னை மாற்ற மாட்டார். இல்லையா? நீ மாறி போக மாட்டேன். ஆத்மாவை ரட்சிக்க வல்லவராக வசனத்துக்கு சாந்தமாய் சாந்தம் கேட்கணும். தேவனுடைய பிள்ளை, ஒரு கர்த்தருடைய பிள்ளை வசனத்துக்கு எவன் முக்கிய சமஸ்தானம் கொடுக்கணும். ஐயோ வசனம் சத்தியம். நான் சொல்லல, இங்க நான் ஐபிஎஸ்ல ஒரு கன்வென்ஷன் போடும்போது ஒரு சின்ன பையன் சின்ன பையன் அவன் பார்த்த நீங்க ஊழியர்கள் இல்ல ஊழியர்களா நம்ம பையன் சும்மா கன்வென்ஷன் ஓப்பன் போடுங்க. எப்படி நினைக்க தெரியல. முதல் வசனத்தை எடுத்த படிக்கிற வசனம் இல்ல, முதல் வசனத்தை எடுத்து அந்த வசனத்தை வாசிக்கும் எதுவுமே நினைக்கிற வசனம் ஏதோ ஒரு வசனம் ஞாபகம் இருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கும் கல்ல அப்படியே தண்ணி ஊற்றினே இருக்கு. ஆரம்பழையா தண்ணி ஊற்றினீங்க. ஏன்னா உட்கார முடியல. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, அந்த வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது நிகழ்ச்சியில ஆத்மாவோட பழகிச்சுன்னா ஆத்மா தேவன் இப்படி வசனம் கேட்கும் பொழுதே கடல் தண்ணி வரும். வாஞ்சியோடு கேட்போம், தைரியத்தோடு கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை ஆராதிக்கிற குடும்பங்களுக்கு ரொம்ப முக்கியம்.
கவனமாய் வசனத்தை கேட்கணும். ஆண்டவரே வசனத்தை பேசுங்கப்பா, என்னோட பேசுங்கப்பா. நீ வீட்டுக்கு கடை வரும் பொழுது, வீட்டில் ஆராதனை வரும் பொழுது, உபாசம் வரும் பொழுது, ஆண்டியர்கள் வரும் பொழுது, ஆண்டவரே வசனத்தை கேட்கணும். தயவு செய்து சொல்ற, வசனத்தை அசட்டை பண்ணாதீங்க. ஜெபம், நான் சொல்றேன் ஜெபம் நீ விட்டுட்ட, நாளைக்கு மிளகால் போட்டு 1 மணி எக்ஸ்ட்ரா தண்ணீரோட அழுது ஜெபம் எழுதி பிரியாயிரும். ஆனா வசனம் அன்னைக்கு தான் கத்த உனக்காக பேச வைத்திருப்பார். இன்னைக்கு பாருங்க, நீங்க வரல, நிறைய பேர் வரல. அவங்க கத்த எப்படி வசனம் பலப்படுவாங்க, ஆத்மா எப்படி பலம் வரும், எப்படி சக்தி வரும், எதை தெரிந்து கொள்ள வந்து நாளைக்கு அவங்க பேசுவாங்களா? கத்த பேச நாட்கள் எங்களுக்கு எனக்கே ஆண்டு கொடுக்கல. ரொம்ப முக்கியமான காரியம் இல்லை ஆண்டவரை ஒரு நாட்கள் இன்னும் அதிகம் ஆசையும், இன்னும் பைபிள் தெரிஞ்சு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், இன்னும் வசனத்தை கேட்கணும். நம்ம ஒரு சொல்லுவோம்ல, இந்த +2 படிக்கிறவங்களுக்குலாம், இந்த +2 படிச்சுல எக்ஸாம் எழுத போது முன்பதாக உங்களுக்கு இந்த டெஸ்ட் வைப்பாங்க. ஆட்டியல்ல இந்த மாடல் டெஸ்ட் மாதிரி ரிவிஷன் கரெக்ட் ரிவிஷன் நல்லா சொன்னீங்க. ரிவிஷன்ல போய் தனியாக படிக்க வச்சுக்கிறேன், யாரும் கூட இல்லை, வாத்தியார் இல்லை. ரிவிஷன் படிச்சு டீச்சர் போறீங்க. நீங்க படிச்சிருக்கீங்களா? புக்கு தொடுப்பீங்க, இப்படி தூங்குவோம். இதான் தெரியுது, இதான் தெரியுது, இதான் தெரியுது சொல்லுவோம். இல்ல எக்ஸாம் உட்காந்து வரட்ட அதே வராது. முயற்சி பண்ணணும், விடக்கூடாது. கலைவாசி எனக்கு தெரியாத விட மாட்டேன். உனக்குள்ள வைராக்கியம் இருக்கணும், தைரியம் இருக்கணும். எனக்கு ஏசப்பா எனக்கு தெரியாது, நான் வெட்கப்பட மாட்டேன். வசனம் நம்பர் ஆண்டவரே என்னை உயர்த்துங்க, பேரை ஞானிகள் சொல்லி இருக்கிறீங்க, கரெக்டாக என்னை உயர்த்துன்னு சொல்லி ஞான சும ஜெபம் பண்ணி விடக்கூடாது. அப்பா அம்மா சொல்லுங்க நைட் நேரத்தில் அப்பா எப்பா எழுதுறா படி, அந்த பழக்கத்தை விட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரும் எழுதக்கூடாது. நீ எழுந்து இருக்கணும், நீ எழுந்து படிக்கணும். என்னுடைய லைஃப் நான் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ கஷ்டப்பட்டு படிச்சேன்னா இஷ்டப்பட்டு வேலை கிடைக்கும், கஷ்டப்படாத படிச்சேன்னா கிடைக்கிற வேலை செய்யணும். அவ்வளவுதான். கிடைச்ச வேலை செய்யணும், கிடைச்ச வேலை செய்யணும்னா இஷ்டப்பட வாடு படிப்போங்க. இல்ல இஷ்டப்பட்ட வேலை, இந்த வேலை செய்யணும் படிக்கணும்னா கஷ்டப்பட்டு படி. இது பைபிளுக்கு சர்ச்சில் இருக்கிறவங்க உண்டு, ஊழியக்காரங்க உண்டு, விசுவாசி உண்டு, எல்லாருக்கும். இதுல பைபிள் இருக்கிறவங்க செய்ய, இதுல கஷ்டப்பட்டு நீ அனுசும காக்குது மிளகாய் போட சோத்திரம் ஜெபம் அதுக்கு ஒரு திரும்ப உண்டு இல்லையா? அதுக்கு ஒரு மரம் உண்டு, திரும்ப உண்டு, ஆவிக்குரிய வாழ்க்கை உண்டு. அது மட்டுமல்ல, பௌதிக நம்மை கற்றுக் கொடுப்பார், தேவை சந்திப்பார். படிக்கிற பிள்ளைங்க தான் கஷ்டப்பட்டு யார் சொல்ல தேவையில்லை, நான் எழுந்தது படிப்பேன், நிச்சயம் நடத்துவார், கத்தனை உயர்த்துவார் என்று சொல்லி விசுவாசத்துல என்னன்னா கட்டாயம் கத்தணும். நான் சொல்றேன், ஏன் உங்களுக்கு கொடுக்கும்? உங்களுக்கு என்ன வயசு? இப்ப உங்களுக்கு எழுப்ப கொடுங்க. ஆமாமா எழுப்ப இல்ல, உன் லைஃப் சிப்ளிங் முடியாது தான். ஆனா ஒரு காரியம், உன்னுடைய லைஃப நீ ஜட்ஜ் பண்ணணும். நான் லைஃப் இருக்கணும், இருக்கிற மாறணும். ஏன் அப்படி நானே படிக்கிறேன் அப்படி என்ன உனக்கு வந்துச்சுன்னா நான் சொல்றேன், ஏன்னா பாஸ்டர் போன் பண்ணி ஆன்லைன் வாங்க ஒரு மிஸ் கால், காலையில் 5 மணிக்கு 7 மணிக்கு பிரைஸ் வாங்க பண்ணுவோம். இல்ல, என்னுடைய லைஃப் என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்த ஒப்பன் பண்ணாரு. என்னுடையக்காக பேச பாருங்க, சொல்ல உங்களுக்கு பரிசு சாரி உண்மையை சொன்ன சில நேரங்கள சிஸ்டர் அவங்க மஞ்சள் கரெக்டா அந்த டைமுக்கு நான் இப்ப அழகா வச்சிருந்தேன். ஏன்னா மோஸ்ட்லி எழுந்திருப்பேன், ஆனா சிஸ்டர் எப்படியா அழகா கொடுப்பா புஸ்தகம் கொடுத்துருவாங்க. அதிகமான வேலையில மேக்சிமம் 12 மணிக்கு படுத்தாலும் சரி, 1 மணிக்கு படுத்தாலும் சரி, அந்த அதிகாரம் ரொம்ப டயர்டா இருக்கும். ஆனா நீ சர்ச்சுக்குள்ள வரவேதான் டயர்டு. நீங்க ஆன்லைன் பிரேயர்ல நான் சர்ச்சுக்குள்ள வரவேதான் அதோட பயங்கரமான பேசுறேன். ஐயோ விட்டு போமே, நம்ம விட்டு டயர்டு. ஒண்ணு சிம்பிள் தான் சிஸ்டர், சாரி நம்ம ஜமானுங்க சொல்லிட்டு போறதே எத்தனை நிமிஷம் அதுதான் அந்த இடத்த கத்த இருக்கிறாரு. எதுக்கு அதுக்கு லீக் இருக்குல்ல, நம்ம விவசாயமா சரி சொல்லி போயினேக்கலாம், சரி அவங்க நான் பேர் ஜெபம் பண்ணலாம். எனக்கு பிரயோஜனம் உங்களுக்கு ஆன்லைன் நினைக்கிற மாதிரி இல்லை, உங்களுக்கு மட்டும் எனக்கு பிரயோஜனம். நானூறு காலையில் மாலையில் கத்தரை துதிப்பது பெரிய பிரயோஜனம். அது மதிய வேலை கத்தரால் இன்னும் பிரயோஜனம். ஒரு கத்தருடைய ஊழியத்தை மட்டும் சும்மா செஞ்சு அப்படி இல்லை, இன்னும் ஊழியத்தில் வளரன்னு சொன்னா இன்னும் ஊழியத்தில் கத்த சில காரியம் கொடுக்குன்னா சும்மா அப்படி உட்காந்தே தான் அப்படி அந்த மாதிரி இதுதான் அப்படியே பார்த்துட்டு போய் எக்ஸாம் எழுதும் போது பேர் வரவே வராது. இதுதானே, இது மேலும் திருப்பினோம் ரீகால், திரும்ப அப்படியே பிரைஸ் பாடுபடுது. என்ன பேசுவாங்க, என்னது என்ன சொல்லுவாங்கல்ல, இப்போ கைப்பழக்கம் சொல்லுவாங்கப்பா அல்லப்பா, ஒரு பழப்படி சரி வரல,
நாப்பழக்க வைக்கணும் ஒரு வசனம், ஒரு பழங்கள் சொல்றாங்க. அது அப்படி நடக்குமா? நீ சொல்லி செஞ்சா அது அப்படி நடக்கும், செய்ய வரும். நீ வந்து கைப்பாடு என்ன செய்யணும் செய்ய திடீர்னு போன அப்படியே ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்தோன்னு சுவிட்ச் போறது லைட்டு. நான் உள்ள வந்தோடனே இந்த கரண்ட்டுக்கு தான் இல்லை டக்கு சுவிட்ச் போடணும் தெரியல. உள்ள வந்த உடனே கரண்ட்டுக்கு தெரியாது, ஆனா ஃபர்ஸ்ட் சுவிட்ச் போடணும், அந்த சுவிட்ச் போடணும் வைப்பேன். அந்த மாதிரி பழக்கம் வந்துடும் இல்லையா? அப்ப கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவத்தராகி குடும்பங்களே வசனம் சொல்லுது, தேவ சமூகத்துல நீ வசனத்தை பயன்படுத்தணும். ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். தன்னை திருப்பிடித்துக் கொள்ளுதல் வசனத்தினால் 2 நாளாகும் 32ஆம் அதிகாரத்துல 2:20-23 வரை வாசித்தீங்கன்னா நம்ம வசனத்திலேயே வாசிக்கலாம், பேசலாம். 2 நாளாகும் 32ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து நீங்கள் தெரிந்து கொண்டு தைரியமா இருங்கள். அவனோடு ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்த்தால் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நம்மோடு இருக்கிறவர் அதிகம். நீங்க தொடர்ந்து இப்படி வாசித்து வந்தீங்கன்னா அப்ப அடுத்த வருஷம் 8ஆம் வருஷம் வாசிக்க அவனோடு இருக்கிறது மாம்ச பொய்யா, நமக்கு துணை நின்று நம்முடைய புத்தகங்களை நடத்துகிற நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவரை தேற்றினார். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியேல் சொன்ன இந்த வார்த்தைகள் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இந்த வார்த்தைகள் தேவன் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அவன் சும்மா வார்த்தை சொல்லல, தேவனோட வார்த்தை சொன்னான். கர்த்தர் முன்னாடி நீ எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் போட்டு பாசம் பண்ணது தேவனாய் கர்த்தர் உண்மையா கர்த்தர் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவன் வசனம் கீழ்ப்படிந்து காணப்பட்டார். இருக்கிற நண்பர் யூதாத்து ராஜாக்களே எசேக்கியாவும் யோசியாவும் தான் தேவன் வசனத்துக்கு கீழ்ப்படி நடந்தவர்கள் இல்லையா? அவங்க பார்க்க முடியுதுன்னா வசனத்திலிருந்து அவர் சொன்னார், அந்த வார்த்தைகளை ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். தேவன் சொன்ன வார்த்தைகள் கூட காணப்பட்டது. இன்னைக்கு தேவ ஜன குடும்பங்களே கர்த்தருடைய வார்த்தை நம்பிக்கை வையுங்கள். நான் சொல்ற வார்த்தை இல்ல, இது தேவன் சொல்ற வார்த்தை இல்லையா? எசேக்கியேல் சொன்னது தேவன் என்ன சொல்றது? எசேக்கியேல் அவரோட இருக்கிற மாம்ச பயம், நமக்கு பிள்ளைகளுக்கு நம்முடைய யுத்தங்களை நடத்துகிறவர் நம்மோடு இருக்கிறவர் கர்த்தருடைய வார்த்தை தானே. மோசே கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. மோசே என்ன சொன்னாரு? மோசே உபாகம் 23:1 வாசிக்கலாம். 23ஆமா இந்த வசனம் 23:1 நீ சொன்னதா 23 இல்ல 20 தான் 20 நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்ட போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் அவர்களுக்கு பயப்படாயாக நம்மோடு இருக்கிற இந்த வார்த்தை நான் சொல்றாரு. இந்த வார்த்தை எசேக்கியேல் சொல்றாரு. இப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்றாரு. அப்ப நானும் தான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன். இந்த வார்த்தை மோசேயோட கர்த்தர் பேசின வார்த்தை. நீ போகும் பொழுது அங்க போகும் பொழுது இங்க போகும் பொழுது அங்க இருக்க ஜனங்களை பார்த்து பயப்படாது. ஐயோ இவ்வளவு பெரிய ஜனம் வருது, இவ்வளவு பெரிய கூட்டம் வருது, குதிரை வருது, ஜனம் இவ்வளவு பெரிய வராங்க, என்ன பண்ணு பயப்படாது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை எகிப்து தேசத்தை புறப்படப்படின உன் தேவனாகிய கர்த்தர் பயப்படாத. இதெல்லாம் எசேக்கியேல் சொல்ற, பயப்படாதீங்க, இப்ப தைரியமா இருங்க. அந்த வார்த்தை நம்பினாங்க மக்கள். நம்மளனால சனகரிப்பாங்க. பயங்கரமா பிரச்சனை பண்ணா நிறைய நீங்க சொல்ல டைம் இல்ல. நம்முடைய பயங்கர பிரச்சனை பண்ணி அங்க சொல்ற ஒரு வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் பண்ண நம்முடைய 11ஆம் வசனம் 11 வாசிங்கன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அசீரியருடைய ராஜாவின் கைக்கு தப்புவிப்பார் என்று எசேக்கியா சொல்லி, நீங்கள் பசியினாலும் தாகத்தினாலும் சாகும்படி உங்களை போதிக்கிறவன் அல்லவா? போதிக்கிறான் அல்லவா? அவருடைய மேடைகளை அவருடைய பலிபீடங்களையும் என்ன சொல்றாங்க? இப்ப என்ன சொல்றாங்க? எசேக்கியேலுக்கு சொல்றாங்க. எசேக்கியேல் வந்து இந்த மக்கள் வந்து இப்படி பேசும்போது கம்மன் அடைக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்களே இங்க போற உட்கார வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் பார்த்தா சொல்லுவோம். ஒருத்தர் வந்து உள்ள சொல்றான், ஏய் நம்பாதீங்க, அவன் சும்மா வார்த்தை சொல்றான். எசேக்கியேல் நம்புறீங்களா? அது என்ன சொல்றாரு? அவன் என்ன சொல்றான்? சனிகருக்கு எழுதி நடந்து பேசுறான். அங்க ஒண்ணு இல்ல, அங்க இருக்கிற ஜனத்தை எல்லாம் பார்த்து எசேக்கியேல் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வசதியோட எசேக்கியேல் வந்த உடனே எல்லா விக்கிரகத்தால உடைச்சான். எல்லா விக்கிரகத்தையும் உடைச்சு எல்லாம் ஒரே பலிபீடம் சொல்லி ஒரு பலிபீடம் வச்சிருக்கிறான். எப்படி கர்த்தரை காப்பாற்ற சொல்றான்? அவன் தான் பலிபீடம் உடைச்சானே. அவங்க வசனம் சொல்லுது, நானும் பிதாக்கள் எங்க கடவுளை எங்க கையில எந்த தெய்வத்தை காப்பாற்ற முடியாது, எந்த ராஜா எங்களை காப்பாற்ற கிடையாது, எங்க தப்பிந்து கிடையாது, தைரியமா நீங்க சொல்றதை கேட்டீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி மற்றதாக சொல்றான். சனிகருக்கு சொல்றான் ஜனங்கள் இடத்துல. பிசா சொன்ன வச்சு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அப்படி சொல்றான், ஏய் என்ன தெரியவா, நீ சும்மா எத்தனை வருஷம் ஜெபம் பண்ண போற, எத்தனை வருஷம் ஆராதிக்க போற, ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு நன்மை இல்லை, பாய் கிட்ட வா, நீ பாரு வந்து பாரு, உன்னை எப்படி நடந்துல பாரு அப்படின்னு சொன்னா வச்சு பிசாசு.
நம்ம என்ன பண்ணுவோம்? அதனாலதான் இந்த மாதிரி வசதி இப்போது பாருங்க, இப்போது எசேக்கியா உங்களை வஞ்சிக்கவும் இப்படி உங்களுக்கு போதைக்கு விட வேண்டாம், நீங்கள் அவனை நம்ப வேண்டாம். ஏனென்றால் எந்த ஜாதி தேவனும் எங்கள் ராஜ்யத்தின் தேவனும் என் ஜனத்தை என் கைக்கு பிதாக்களின் கையை தப்பி வைக்க கூடாது இருந்தது. உங்கள் தேவன் உங்களை தப்பிப்பது எப்படி என்று சொல்லி வசதி அவனுடைய ஊழியக்காரர் தேவனாய கர்த்தர் விரோதமாகவும் அவருடைய உதாசா எசேக்கியா விரோதமாகவும் பின்னும் அதிகமா பேசினார்கள். இல்லையா? இதை எப்படி தப்பிக்க முடியும்? எந்த ராஜாவும் தப்புறது கிடையாது. என் கையில ஒருத்தர் தப்பு, ஒவ்வொரு ராஜாக்கள் எல்லாம் கடலை சுட்டி வச்சுட்டேன். நீங்க ராஜாக்கள் வார்த்தை பாத்தீங்கன்னா எசேக்கியா சொல்வாரு, ஆமா உண்மைதான், அவன் சுட்டி வச்சது உண்மைதான். அவங்க எல்லாம் என்ன தேவர்கள் அவெல்லாம் கையால் செய்யப்பட்ட தேவர்கள், கையினால் செய்யப்பட்ட கரும்பு மண்ணு தானே. கசோதரம் என்ன சொல்றாரு? கையால் செய்யப்பட்ட தேவர்கள் அழிந்து உண்மைதான், ஆனால் நாங்கள் ஆராதிக்க தேவனாய் கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க ஸ்தோத்திரம் 23 வாசித்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இது நிமித்த ராஜாவா எசேக்கியாவும் ஆமோத்தின் குமாரனான ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்திற்கு அபயமிட்டார்கள். பாருங்க, ஜெபத்துல கர்த்தர் சொல்லுகிறார், தேவ வசனத்தை நம்புகிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தெரியுமா? என் ஜெபத்தை கேட்கிறவர். இல்லையா? அவர் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 66:20 சொல்லுகிறது, என் ஜெபத்தை தள்ளாதவரும் தமது திருவெடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன வசனத்தவர் நம்பிக்கை அவருக்கு, நான் ஆராதிக்க தேவனுக்கான ஜெபத்தை கேட்பார் என்று சொல்றார். அதே போலதான் எசேக்கியா சொல்லுகிறார், எசேக்கியாவும் ஏசாயா சொல்லுகிறார், அவர் பிரார்த்தித்தார்கள், வானத்தில் நோக்கி அபயப்பட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகள் தலைவரையும் சேனாபதிகள் யுத்தம் பண்ணினான். அப்படியே சனகரிப்பு செத்த முகமாய் தன் தேசம் திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிறு அவனை பட்டயத்தில் வெட்டி போட்டார்கள். இல்லையா? நான் சொன்னேன், வாய் ஆடாம பாரு, என்னமோ பேசுறான், வாங்க பாஸ்டர் போய் பேசலாம், வாங்க சண்டை போடலாம். நான் சொல்றேன், சண்டை அல்ல, பள்ளத்தில் எனது பேச்சில் அல்ல பலம், கிருபையில் பலம். இல்லையா? உன் பலம் பேச்சில் அல்ல, கிருபையில் பலப்படணும். தேவ குடும்பங்களை சபையிலே உனக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், வேலைக்கு விரோதமாய் யார் பேச சரி, மௌனமா இரு. ஆண்டவர்கிட்ட பேரு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் ஸ்தோத்திர போது நடத்துவார். நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். யோசுவா அங்க இருக்கிற காரியத்தை பார்க்கிறான், இங்க ஒண்ணுமே இல்லை, என்ன பண்ண தெரியல. இப்ப எரியூர் போட்டு இருந்து என்ன பண்ண தெரியல, ஒரு தூதன் அனுப்புறார். இல்லையா? இந்த பாருங்க, இப்போ அந்த தூதன் அனுப்பியிருக்கிறார், ஒரு தூதன் அனுப்புவார். இல்லையா? குடும்பங்களே, பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப வசனம் சொல்லுது, இருதயம் சஞ்சலம் நிறைந்திருக்கும் பொழுது, இருதயம் கரைந்து போகும் பொழுது, ஆத்மா கரைந்து போகும் பொழுது நீ என்ன செய்ய நினைக்கிறாயா? கர்த்தர் சொல்ல, வசனத்தை வாசி, வசனத்தை வாசி. வசனம் பேசும், புத்திரப்பட்டு இருந்து வசனம் பேசும். நான் சொன்னேன் இல்லையா, கடந்த நாட்டுல வாசனை வசனம் நீங்க பூர்ணமா நம்பினபடினால் உன் ஆத்மாவை படைத்த பொருளை கொள்ளை கொள்ள கொடுப்பேன். 39 நம்பு, வசந்தி நம்பு, கொள்ளை கொள்ளை கொடுப்பாராம். ஆனா சொந்தங்களை தாழ்த்தவங்க தேவனாய கர்த்தர் நிச்சயமாக பேச திடப்படுத்திக் கொள்ளுங்கள். வசனத்தை திடப்படுத்திக் கொள்ள மாட்டுவதில் உள்ளத்தில் விசாரணை வரும் பொழுது பெருகையில் ஆறுதல் பேச தேர்த்துவ தேவனாய கர்த்தர் வசனம். அல்லேலூயா. ஒரு அடியில் பேச ஆத்மா மகிழ்ச்சியாக வசனம். அல்லது சங்கத்தில் ஒரு ஆத்மா கரைந்து போகும் பொழுது அவருடைய வசனத்தின்படி உயர்த்துவார். அல்லேலூயா. அது மட்டும் வசனத்தின்படி ஆண்டவரே பேச ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கும் பொழுது வசனமாக உயர்த்துகிறது. அல்லேலூயா. எல்லாம் பேசுற ஸ்தோத்திரம். எழுந்திருக்குமா? எழுந்திருந்த ஆண்டவர் சமத்தை ஆழ்த்தவர். அப்பா அவர் சமூகப்படுங்க சுவாமி. இயேசுவே காரபர சந்தர கபா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பரலோக தேவனாய கர்த்தாவே உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிற சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, எங்க சோர்ந்து போகும் பொழுது எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் வசனத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களை விட்டு விடாமல் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, 1 சொல்றது போல ஆண்டவரே, அப்பாவோட கட்டளைகளை கை கொள்ளுகிறது, அவருடைய கட்டளை கை கொள்ளுகிறவர்களுக்குள்ள ஆண்டவரே அவர் பேச நினைத்திருக்கிறார். அவருடைய கட்டளை கை கொள்ளுகிறவர் அவர் நினைத்திருக்கிறார். அவரும் நினைத்திருக்கிறார். அவரும் நினைத்திருக்கிற சொன்னீங்களே, ஆமே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் கொடுக்கிற அடையாளமா இருப்பது, அவர் கொடுக்கிற பரிசுத்தாக சேர்த்து வாசித்து இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவரே உங்களை நினைத்திருக்கிற கிருபை கொடுங்கப்பா. நாங்கள் உங்கள் நினைத்திருக்கிற கிருபை கொடுப்பதற்காக செபிக்கிறோம் ஆண்டவரே.
ஏசப்பா நாம் மட்டும் மையப்படுவதற்காக ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எங்களுக்கு இருப்பதே ரகசியம் சொன்னீங்களே, எங்களுக்கு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களை தாழ்ந்து ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகளும் செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை முற்றிலும் பலப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இவைப்பொழுது விட்டு விடாதபடி திருவசம் தியானிக்கிறதை செய்யப்பா. இரவு போல கர்த்தர் வசனத்தை தியானம் இருக்க வாக்கியவர் அவர் செய்வதாக வாக்கியம் என்று சொன்னீங்களப்பா. இந்த நாட்டிலப்பா வசந்த புஸ்தகம் கொடுக்கிறவங்கப்பா. இந்த நாட்டின் நிர்வசார மன்னிங்க, வீராசன மன்னிங்கப்பா. ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி விட அற்புதம் செய்வதற்கு நான் செவிக்கும். தடைகளை மாட்டோம். எல்லா துதிகளும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.